Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோபி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போறது புரட்டாசி படையல். இப்போ நீங்க பார்க்குறது 5 வகையான காய்கறிகள். இப்போ நம்ம செய்ய போறது என்னன்னா அதாவது கொத்தவரங்காய், மஞ்சள் பூசணி, அவரைக்காய், புடலங்காய், வாழைக்காய். இது எல்லாத்துக்குமே என்னன்னா வெங்காயம் சேர்க்காம நம்ம செய்ய போறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். சாதத்துக்கு நான் ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல வச்சிட்டேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ரொம்ப ஈஸியாகவும் போயிடும். அரிசி நான் ஆல்ரெடி ஊற வச்சு ஒரு 1/2 hour சோக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம். இன்னும் ஊரில் இப்போ தான் நான் ஊற வச்சிருக்கிறேன். இதை நான் கரெக்டாக சாமி கும்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வைக்க போகிறேன். இது அது வரைக்கும் அரிசி ஊறிட்டு இருக்கட்டும். அவ்வளோதான். சாம்பாருக்கு நான் பருப்பை ஆல்ரெடி வேக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வெந்துடுச்சு. இதை நல்லா கொலைய வச்சுக்கலாம். அதாவது நல்லா கொலைய வச்சு வேக வச்சுட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா குழஞ்சிடும். இதில் இருக்கிற தண்ணியே நம்ம எடுத்துக்கலாம். ரசத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ பருப்புக்கு ரெடி பண்ணியாச்சு. பருப்புக்கு போடக்கூடிய காய் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பூசணி எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த நீர்ப்பூசணி மட்டும் கட் பண்ணால் போதும். இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உங்களுக்கு சாம்பார் குவான்டிட்டி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தான் நம்ம செய்கிறோம். நான் 100 grams அளவு தான் துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கிறேன். அந்த அளவுக்கு தான் நான் இப்போது கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம மல்லி விதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கலாம். இது கூட 2 வரமிளகாய். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோன்னா வாசனையும் வர ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் போதும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1, தக்காளியை நல்லா வதக்கிட்டு நீர்ப்பூசணியை அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையானது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது தனியா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயமெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறோம். இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். இது நல்லா மசாலா, அதாவது பச்சை வாசனம் போகிற வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறத தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சாம்பார் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போது பருப்பு கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மட்டும் பருப்பை நம்ம நெய்வேத்தியமாக செய்கிறதுக்கு நெய் போடுறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம். இப்போ புளி ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தாளித்து விடணும். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் சாம்பாரை. இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் கொஞ்சமாக வாசனைக்காக, சீரகம் வாசனைக்காக, 2 வரமிளகாய். இதுக்கு நம்ம பெருங்காயம் சேர்த்திக்கணும். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காயிட்டும். காஞ்சோன்னையும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 சேர்த்து 1/2 டீஸ்பூன். இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய்.
இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பொல்லங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். பொல்லங்காய்க்கு எப்போவுமே தண்ணி சேர்த்தணும் கொஞ்சமாக. ஆனால் புடலங்காயில் நீர் சத்து வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. நல்லா வேகட்டும் காய். இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். பொல்லங்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதையே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். புரட்டாசி படையல் புடலங்காய் ரெடி. நம்ம எடுத்துருக்கிற பொரியல் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் பொரியல். கொத்தவரங்காய் எப்போவுமே என்னென்னா தண்ணியில் வேக வச்சு பண்ணோம்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். வேக வச்சுட்டு வடிச்சிட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு. இதுக்கு நம்ம கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொத்தவரங்காய் வேக வச்சுருக்கிறோம், அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஆல்ரெடி வெந்ததுனால ரொம்ப நேரம் தேவையில்லை. இந்த தண்ணி மட்டும் நல்லா வற்றினா போதும். கொத்தவரங்காய் வேகிறப்பவே நம்ம உப்பு சேர்த்தும் வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறமும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வெந்ததுனால ஈஸியாக வந்து அந்த சால்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் நான் வந்து வெந்ததுக்கப்புறம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். 1 நிமிஷத்தில் தண்ணி வந்து ட்ரை ஆகிடும். கொத்தவரங்காய் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம். இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அவரைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா பரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவரைக்காய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை. இப்போ நம்ம பூசணிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு என்னென்னா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கலாம். அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காமல். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இதை 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுட்டோம். அதாவது தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பூசணிக்காய் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், நம்ம கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வாழைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். வாழைக்காய் ரெடி ஆயாச்சு. தண்ணியும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம்.
நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய பாயாசம்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம். கடலைப்பருப்பை நான் ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு பக்கம். ஜவ்வரிசி வந்து நம்ம வேக வைக்கிறப்ப பார்த்துக்கலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு நம்ம இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். இதை ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு கைப்பிடிக்கு மேலே, அதாவது 50 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு விசில் விட்டு எடுத்துருக்குறோம். இதையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் இந்த டைமில் என்னென்னா ஜவ்வரிசியும் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுட்டு தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் போட்டுக்கலாம். அதாவது ஒரு 4 ஏலக்காய் அளவுக்கு நம்ம தட்டி போட்ட மாதிரி அளவுக்கு நம்ம ஏலக்காய் போட்டுட்டோம். இது கூட கொஞ்சமாக நம்ம பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். பச்சை கற்பூரம் வந்து பிடிக்குங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நம்ம இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா நசுக்கி விட்டு போட்டுக்கோ. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து க்ரீம் மில்க் ஊற்றுனீங்கன்னா நல்லா வந்து திக்காக வரும். நம்ம க்ரீம் மில்க் தான் எடுத்துருக்குறோம். அதே மாதிரி ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் அல்லது சர்க்கரை எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பாகட்டும் ஜவ்வரிசி ஆகட்டும் வேகலைன்னா நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணக்கூடாது. வெல்லம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா வேகாது. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெய் போட்டு தாளிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. நம்ம நெய் விட்டுக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இதுக்கு நம்ம முந்திரி ஒரு 15 முந்திரி எடுத்துருக்குறோம். 15 முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறம் நம்ம திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம திராட்சையும் ஆட் பண்ணியாச்சு. தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிட்டோம். ஜவ்வரிசி கடலைப்பருப்பு பாயாசம் ரெடி. இப்போ நம்ம உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியே போதுமானது. இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஊற வைக்கிறப்பவே வந்து அதை ஆட் பண்ணியிருக்கோம். பச்சரிசி துவரம்பருப்பு ஆட் பண்ணுறதுனால எண்ணெய் வந்து நிறையா குடிக்காது. அதனால் நம்ம பச்சரிசி ஆட் பண்ணியிருக்கோம். இல்லைனா நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துட்டோம். இதை வந்து நல்லா உங்களுக்கு நல்லா உப்பி வரணும் அப்படின்னா, அதாவது கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருக்கணும்னா இதை வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லா, அதாவது என்ன வடை வந்து நல்லா உப்பி வரும். அதான் வந்து இந்த வடையினோட டிப்ஸு. மிக்சியில் அரைச்சா, இதே கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா இதே மாவு வந்து ஜாஸ்தி வரும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சதுனால கம்மியான அளவே கிடச்சிருக்குது. நம்ம இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து கையில் இந்தளவுக்கு 1 ஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகாய், இது கூட மிளகு, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்திட்டதுனால நம்மளுக்கு தேவையில்லை உப்பு போடணும் இல்லை. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் தொட்டுட்டு நம்ம வடை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கை வந்து நனைச்சிக்குவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ சைஸ் உங்களுக்கு பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ இதை அப்படியே எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு ஓட்டம் மாதிரி போட்டுக்கோங்க. இலையில வச்சும் போடலாம். நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக போடுறேன். இப்போ நம்ம அப்படி எடுத்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா வடை வந்து நல்லா பீட் பண்ணதுனால நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம வடை எடுத்துக்கலாம். புரட்டாசி படையல் உளுந்து வடை ரெடி. புரட்டாசி படையல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்க்கலாம் என்னென்ன நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம புடலங்காய் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அவரைக்காய் வச்சுக்கலாம். வாழைக்காய், அடுத்து கொத்தவரங்காய், அடுத்து பூசணிக்காய். வடை
அடுத்து நம்ம சாதம் வச்சுக்கலாம். சாதத்துக்கு நம்ம நெய்வேத்தியமாக ஃபஸ்ட்டு அதாவது உப்பு பருப்பு நெய் போட்டு நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு சைடில். இது வந்து நம்ம எதுவுமே தாளிக்கலை, எதுவும் பண்ணல. இப்போ நெய் விட்டுக்கலாம். அடுத்து நம்ம சாம்பார், அடுத்து ரசம் வச்சுக்கலாம். ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் இதுக்கு ஒரு நம்ம கிண்ணத்தில் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ புரட்டாசி படையல் ரெடி ஆயிடுச்சு. புரட்டாசி படையல் நம்ம 5 வகையான காய்கறிகள், நீர்ப்பூசணி சாம்பார், ரசம், உளுந்து வடை, கடலைப்பருப்பு, ஜவ்வரிசி பாயாசம் செஞ்சுருக்கோம். இப்போ என்னென்னு பார்க்கலாம். பூசணி பொரியல், கொத்தவரங்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், புடலங்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல், கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு பாயாசம், உளுந்து வடை, நீர்ப்பூசணி சாம்பார், உப்பு பருப்பு சாதம், ரசம். புரட்டாசி படையல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம்.